IBC Mangai சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மேக்கப் ஆர்டிஸ்ட் சரண்யா தான் இருக்காங்க. நம்ம ஸ்கின்னை பேம்பர் பண்றது ரொம்பவே முக்கியம். ஸோ ஸ்கின் பேம்பரிங் பத்தி அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குழந்தை வளர வளர ஸோ அவங்களுக்குமே வந்து ஸ்கின் வந்து க்ரோ ஆகும். ஸோ அந்த ஸ்கின்னை கூட மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேபி ஆயில்ஸ் இருக்குது, பேபி லோஷன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா செட்டாஃபில், செபாமெட் அந்த மாதிரி வந்து இருக்குது. தென் ஜான்சனில் இருக்க பேபி ஆயில்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பேபிஸ்க்கே கூட சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பசங்க வெளில போகிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பேசிக்ஸ் வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். மில்க் எடுத்தால் சில பேருக்கு, நிறைய பேருக்கு வந்து ஆக்னி வந்து அதிகமாகும். ஸோ அந்த க்ளீனப் வந்து ரெகுலராக நீங்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸ் பண்ணாவே வந்து பார்லரில் நீங்கள் போகிறதா இருந்தால் ஃபேஷியல்லாம் தேவையே கிடையாது. அப்படி இல்லை, வி ஹேவ் திஸ் நோ ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது நம்மளோட ஒயிட் ஹெட்ஸ் எடுக்கிறதுக்கு. டெஃபினட்டாக வால்நட் ஸ்க்ரப் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஆஃப்டர் பியூபர்ட்டி அப்படின்னு பேசும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் வந்து பெண்களுக்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ஹேருக்கு வந்து மெயினாக வந்து நம்மளோட வெளில என்ன நம்ம எடுத்தாலுமே ஃபுட் இஸ் மெயின் திங் ஃபார் யுவர் ஹேர். எனக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு எண்ணெயை போட்டு தலையில் அதிகமாக அப்ளை பண்ணுவாங்க. தட்ஸ் ஆக்சுவலி அ மித். ஸோ நம்ம பின்னிங் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒட்டி பண்ணுற ப்ளவுஸ் ஒட்டினா ஒல்லியாக இருந்தால் அங்கே பண்ணுவேன். இதே கொஞ்சம் குண்டானாங்க தள்ளி பின் பண்ணுவேன். ஸோ சாரீ கட்டினாவே அழகு தான். அதில் ஒபீஸ் ஒல்லி அப்படி. Saravana Store, Super Home Store. Saravana Stores in Super Home Store. ஹாய் சரண்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஸ்கின் பேம்பரிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். சின்ன குழந்தைகள் இல்லை டாட்லர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் வந்து ஸ்கின் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளோட ஸ்கின்னை எப்படிலாம் பேம்பர் பண்ணலாம்? ஸோ நார்மலாக அடல்ட் ஸ்கின்னை விட பேபி ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ நம்ம ரொம்ப பேபி ப்ராடக்ட்ஸ், செபாமெட் அந்த மாதிரி நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட் பிராண்ட்ஸே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்டாவே வந்து ரொம்ப ஜென்டிலான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடிக்கு நம்ம எப்படி அடல்ட்க்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசரோ ஒரு லோஷனோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ, அது வந்து கிட்ஸ்லேருந்தே யூஸ் பண்ணுவோம். லைக் ஈவன் ஃப்ரம் பேபிஸ் 2 months பேபிஸ்லேருந்தே, பிறந்த குழந்தையிலேருந்தே யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ டாக்டர்ஸ் வந்து நிறைய பாடி லோஷன்ஸ் தருவாங்க, பேபி ஆயில்ஸ் தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஸ்கின்ல அந்த பீல் ஆகும், குழந்தையில பார்க்கும்போது தோல் உரியும். அவங்களோட பான் ஆக வளர 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 அவங்களோட ஸ்கின்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம நார்மலாகவே வெயிட் போட்டோன்னா நமக்கு எப்படி ஸ்கின் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த மாதிரி குழந்தை வளர வளர ஸோ அவங்களுக்குமே வந்து ஸ்கின் வந்து க்ரோ ஆகும். ஸோ அந்த ஸ்கின்னை கூட மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேபி ஆயில்ஸ் இருக்குது, பேபி லோஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து லைக் பார்ன் பேபிலேருந்து ஈவன் யுவர் 70s நம்ம அதை கேர் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். பட் நம்ம பெருசாக இருக்கும்போது வி கேன் எக்ஸ்பிரிமெண்ட். பட் பேபிஸ்ன்னும் போது நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம டாக்டர்ஸ் கிட்ட வந்து செக் பண்ணணும். ஸோ சில குழந்தைங்களுக்கு சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், சில குழந்தைங்களுக்கு சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம டாக்டர்ஸ் வந்து பேபிஸாக இருக்கும்போது கண்டிப்பாக டாக்டர்ஸை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாடி ஆயில்ஸு, கை காலெல்லாம் குழந்தைங்களுக்கு அந்த பேபி ஆயில்ஸ் அப்ளை பண்ணால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இல்லை பாடி லோஷன்ஸ் இருக்குது கிட்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு டாக்டர் சொல்கிறது பேபிஸ் யூஸ் பண்ணால் லைக் இட் குட். பிகாஸ் நாங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட், தட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி. பட் மெயின்டைனிங்கும் போது பேபியாக இருந்தாலும் சரி, ஈவன் யூ ஆர் அட் 60. ஸோ பாடிக்கு யூஸ் பண்ண வேண்டிய லோஷன்ஸ், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டிய லோஷன்ஸ் கிட்ஸ்லேருந்து நம்ம பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். ஸோ பேபிஸ்ன்னும் போது வி கேன் செக் வித் த டாக்டர்ஸ். அவங்க கண்டிப்பாக பேபிஸ்க்கு ஏற்ற மாதிரி they will prescribe. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா செட்டாஃபில், செபாமெட் அந்த மாதிரி வந்து இருக்குது. தென் ஜான்சனில் இருக்க பேபி ஆயில்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம ரெகுலராக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு வந்தாவே குழந்தைங்களோட ஸ்கின்னும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். 4 to 10 அந்த ஏஜ்குள்ள இருக்க கிட்ஸ் வந்து அப்போ தான் வந்து வெளியே போய் எக்ஸ்போஸ் ஆகுறது, பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறது, அதிகமாக வந்து சன்னில் எக்ஸ்போஸ் ஆவாங்க, விளையாடுறது அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஸ்கின்லாம் எப்படி பார்த்துக்கலாம்? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 4 to 6 தான் குழந்தைங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க டைம் ஆஃப் ஏஜ். ஸோ கண்டிப்பாக வெளியே விளையாடுவாங்க, அவுட்டோர் போவாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேஸை வந்து வெளில போயிட்டு வந்தாங்கன்னா கிளென்ஸ் பண்ணும். பிகாஸ் அவங்க டர்ட்டில் விளையாடாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ தே வில் பி பிளேயிங். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஃபேஸை வந்து நல்லா நீட்டாக வந்து கிளென்ஸ் பண்ணணும். வெளில போயிட்டு குழந்தைங்க வராங்கன்னா கை கால் கழுவிட்டு ப்ராப்பராக ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லை பேபிஸ்க்கே கூட சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பசங்க வெளில போகிறாங்க அப்படின்னா ஒரு 15 minutes முன்னாடி அவங்களோட ஷார்ட் ஸ்லீவ் போடுறாங்க, பேண்ட் வந்து ஷார்ட்டாக போடுறாங்கன்னா கை காலில் பாடியில் அப்ளை பண்ணுறதுக்கு கூட சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீட்டாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்குமே வந்து நல்ல மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அது எல்லாமே ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஏஜில் கண்டிப்பாக டேன் ஆகும். நம்ம அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ப்ளே பண்ணுவாங்க. பட் அதுக்கு நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன்,
கண்டிப்பாக நீட்டாக போயிட்டு வந்த உடனே நம்ம நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பாடி லோஷன், சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாவே குழந்தைங்களுக்குமே ஸ்கின் மெயின்டைன் பண்ணலாம். அந்த டைமில் டேன் ஆகாத இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் தே எக்ஸ்போஸ் இன் அ சன் அ லாட். கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் போனாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் விளையாடுற கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, சைக்கிளிங் பண்ணுவாங்க. டெஃபினெட்லி இட் வில் கெட் டேன். அதுக்கு நம்ம என்ன ப்ரிகாஷனாக பண்ணலான்னா சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can ப்ரிவெண்ட் பண்ணலாம். பட் அதுக்காக நம்ம வீட்டிலே வச்சிருக்க முடியாது கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம். ஸோ லைக் பேசிக்ஸ் தான் எல்லாத்துக்குமே வந்து பேசிக்ஸ் வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகே. ஸோ ஆஃப்டர் பியூபர்ட்டி அதுக்கப்புறம் தான் வந்து கேர்ள்ஸ்க்கு மோஸ்ட்டாக வந்து பிம்பிள்ஸ் வர்றது, ஆக்னிஸ் வர்றது, ரேஷஸ் வர்றது இதெல்லாம் வரும். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ஸ்கின் கேர் ரூட்டீன்? அந்த பியூபர்ட்டி அப்போ நமக்கு அந்த ஸ்கின்னோட பற்றிலாம் எனக்கே ஆக்சுவலாக அந்த டைமில் நமக்கு தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் அது நமக்கு ஒரு புதுசு. ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே நம்மளோட பாடியில் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிம்பிள் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹார்மோனல் சேஞ்சஸால் இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸில் இருக்கலாம், மேபி நம்ம சாப்பிட்ருக்க ஃபுட் ஆல் ஆஃப் அ சடன் நம்ம பாடியில் எல்லாமே சேஞ்ச் ஆகுது பியூபர்ட்டிக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் சிலது ஒத்துக்கும், சிலது ஒத்துக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் அது ரூட் என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் தான் அதை எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு லாக்டோஸ் டாலரன்ஸ் இருக்காது. மில்க் எடுத்தால் சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்து ஆக்னி வந்து அதிகமாகும். ஸோ எனக்கு ஒரு ஸ்டேஜில் ஆக்னி வரும்போது தே செட் ஸ்டாப் டேக்கிங் லாக்டோஸ் அப்படின்னா, ஏன்னா எனக்கு லாக்டோஸ் டாலரன்ஸ் இல்லை அப்படின்றதுனால. ஸோ ஒரு 2 years வந்து அப்புறம் அவ்வளோ மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுக்காதுன்னும் போது கிராஜுவலாக அதுவே கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ வாட் இஸ் த ரூட் ஃபார் ஃபுட் ஐட்டம்னாலையா, ஹார்மோனல்ஸ் இம்பேலன்ஸ்னாலையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு வென் வி டேக் அ ப்ராப்பர் பார்லர்லாம் போகாத you check with a proper dermatologist, they can definitely guide you. சில பேருக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் கரெக்டாக இருக்கும், ஃபுட்னால ஒத்துக்காத இருக்கும் போது அப்போ ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை. ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் பண்ணவே ஆட்டோமேட்டிக்கலாக வந்து நமக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும். எனக்குலாம் நான் மெடிசன்ஸே எடுக்கல, மில்க் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 1 monthல எனக்கு கிராஜுவலாக அந்த பிம்பிள் சரியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ பிகாஸ் எனக்கு ஃபுட்டில் தான் ப்ராப்ளம், நாட் பிகாஸ் ஆஃப் மை ஹார்மோன்ஸ். ஸோ அதை நம்ம வந்து ரூட் கண்டுபிடிச்சாவே we can easily find என்ன சொல்யூஷன் அப்படின்றது. ஸோ அது நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் இட்ஸ் ஃபைன். ஓகே சரண்யா. இப்போ ஒரு சிலருக்கு வந்து எக்ஸசிவாக ஸ்வெட் ஆகும், அதனால கூட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு மெயின்லி பிம்பிள்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஆயிலி ஸ்கின் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின். ஸோ ட்ரை ஸ்கின் இருந்தால் சீக்கிரம் ஏஜிங் வந்துடும், ரிங்கிள்ஸ் வரும், நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் ஆயிலி ஸ்கின் இருந்தால் நீங்கள் ஈவன் யோர் 40 யோர் ஃபேஸ் வில் க்ளோ. ஓகேவா? அது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து ஐயோ எனக்கு ஆயிலி ஸ்கின் சொல்லுவாங்க. பட் டெஃபினெட்லி எனக்கு பிடிச்ச ஸ்கின் கேட்டிங்கன்னா ஆயிலி ஸ்கின் தான். பட் நம்ம ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணணும். ஒரு நல்ல கோல்டு வாட்டரில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். நல்ல ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். அந்த ப்ளோட்டிங் ஷீட்ஸ் இருக்கும் தெரியும்ல, ஆயில் கண்ட்ரோல் ஷீட்ஸ் மாதிரி இருக்கும். ரெகுலராக மேக்கப் போடுற பர்சனாக இருந்தால் லைக் ஐ வுட் நாட் சஜஸ்ட் அப்ளைங் ஃபவுண்டேஷன் ஆன் டெய்லி பேசிஸ். ஓகே, சிசி க்ரீம், பிபி க்ரீம் அந்த மாதிரி ஏதாவது லைட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கப்போ ப்ளோட்டிங் ஷீட் வந்து இருக்குது, நம்மளோட ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற ஷீட்ஸ் அந்த மாதிரி. ஸோ நல்ல டோனர் யூஸ் பண்ணலாம் நம்மளோட ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஒரு நல்ல நான் சொன்ன மாதிரி கோல்ட் வாட்டர், ஐஸ் க்யூப் இதெல்லாம் வச்சாவே லைட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் 100% ஸ்வெட் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த நமக்கு வேர்க்கும் போது அந்த ப்ளோட்டிங் பேப்பர் வச்சு அந்த ஷீட் வச்சு நம்ம லைட்டாக எடுத்தாவே வந்து ஓரளவுக்கு வந்து எக்ஸசிவ் ஆயில் வந்து அதில் வந்து வந்துடும். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் நேச்சுரலாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாமே கண்டி நம்ம அதை தாண்டி ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்காக நம்மளோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன யூஸ் பண்ணோன்றதை நம்ம ரெகுலராக. ஸோ எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னும் போது நம்ம ரொம்ப திக் க்ரீமாக இருக்க மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்கும் ஸ்கின். அதில் நீங்கள் இன்னும் திக் க்ரீம் போடும்போது இன்னும் ஆயிலியாக ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ரொம்ப லைட் வெயிட் லோஷன் பேஸ்டு போடலாம், இல்லை ஜெல் பேஸ்ட் போட்டால் மாதிரியே இருக்காது நமக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு ஆயிலி ஸ்கின்னால நிறைய பேர் எனக்கு ஆல்ரெடி என்ன வலியுது, நான் ஏன் மாய்ஸ்சரைசர் போடணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், எனி டைப் ஆஃப் ஸ்கின் நோ மேட்டர் நம்ம கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னும் போது ஸோ அவங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜெல் பேஸ்ட் இல்லை ஒரு லோஷன் பேஸ்ட் யூஸ் பண்ணால் ஆயில் கண்ட்ரோல் ஆகும். ஓகே. இப்போ பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் வருது, அது இப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது? ஸோ பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் வந்து எல்லாருக்குமே காமன். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் என்னோட பிரைட்ஸுக்குமே சரி, ஸோ ஒரு ப்ராப்பராக நான் சலூன் சர்வீஸ் நிறைய எடுக்க மாட்டேன். ஹைப்ரோஸ்க்காக நான் சலூன்ஸ் போவேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ டோன்ட் டேக் எனி சர்வீஸ் இன் பார்லர். ஹேர் கட் பண்ணுறதா இருந்தால் ஐ கோ டு சலூன்ஸ். நார்மலாக வந்து யூ கேன் கோ ஃபார் க்ளீனப் அப்படின்றது நார்மலாக யூ கேன் சி இன் ஆல் த பார்லர்ஸ். என்னென்னா ஜஸ்ட் வந்து தேல் ஜஸ்ட் டூ கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டீமிங் ஃபேஸ் கொடுத்துட்டு தேல் ஜஸ்ட் ரிமூவ் அந்த பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு தேல் ஜஸ்ட் அப்ளை அ பேக். பிகாஸ் நம்ம ஸ்டீம் பண்ணும்போது போர்ஸ் ஓப்பன் ஆகும், அந்த போர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு நார்மல் பேக் போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த க்ளீனப் வந்து ரெகுலராக நீங்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸ் பண்ணாவே வந்து பார்லரில் நீங்கள் போகிறதா இருந்தால் ஃபேஷியல்லாம் தேவையே கிடையாது. அப்படி இல்லை வி ஹேவ் திஸ் நோ ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது, லைக் நம்மளோட ஒயிட் ஹெட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஆமாம், ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. பட் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருந்தது தான் பீல் ஆகும். இல்லை நம்ம வீட்லேயே ப்ராப்பராக ஸ்டீம் பண்ணிவிட்டு ஏதாவது அரிசி மாவு, கடலை மாவு ஏதாவது ஜென்டிலாக இருக்கிறத நம்ம
போட்டு ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு வி ஹேவ் தட் நீடில். நமக்கு எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். நம்ம சலூன்ஸில் ரிமூவ் பண்ணுறாங்களே அந்த ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுற நீடில்ஸ் வில் கெட் இட். அதை நம்ம ஸ்டீம் பண்ணும்போது இன்னும் அது வெளில வர ஆரம்பிச்சிடும். ஸோ போர்ஸ் ஓப்பன் ஆகி நம்ம வரும்போது லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்மளே அந்த நீடில் வச்சு பொறுமையாக எடுத்தாவே நீட்டாக க்ளீன் ஆகிடும். ஸோ ஐ டூ இட் அட் மை ஹோம். நம்ம நீட்டாக வந்து ஒரு 15 days வந்து லைட்டாக ஜென்டில் ஸ்க்ரப் வச்சு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். டெஃபினட்டாக வால்நட் ஸ்க்ரப் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பீப்புள் ஹேவ் திஸ் ஹியூஜ் வால்நட் ஸ்க்ரப் நல்லாயிருக்கும் அப்படின்னு, பிகாஸ் அதில் இருக்க கிரானியூல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கின்னை கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஏன்னா நம்ம பாடி ஸ்கின்னை விட ஃபேஸ் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சாஃப்ட். அதை நம்ம அவ்வளோ ரப் பண்ணக்கூடாது. எனி ஜென்டில் ஸ்க்ரப் இஸ் மோர் தேன் எனஃப். ஸ்டீம் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்மளே அந்த நீடில் வச்சு எடுத்தோன்னா நீட்டாக வந்துடும். ஸோ தட் இஸ் வாட் ஐ டூ இட் மை ஹோம். என் பிரைட்ஸ்க்கும் நான் அதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஆஃப்டர் பியூபர்ட்டி அப்படின்னு பேசும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் வந்து பெண்களுக்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும். ஆஃப்டர் பியூபர்ட்டியாக இருக்கட்டும் இல்லை ஆஃப்டர் ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும், அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு ஹேர் கேர் ருட்டீன் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணலாம்? ஸோ ஹேருக்கு வந்து மெயினாக வந்து நம்மளோட வெளில என்ன நம்ம எடுத்தாலுமே ஃபுட் இஸ் மெயின் திங் ஃபார் யுவர் ஹேர். லைக் ஐ வுட் சே ப்ரோட்டீன் அண்ட் அயர்ன் இஸ் ஒன் ஆஃப் த ரிச் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் யுவர் ஹேர் க்ரோத். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது ப்ரோட்டீன், நிறைய ப்ரோட்டீன், சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் நமக்கு இருக்குது. அயர்னும் போது வி கேன் டேக் வால்நட்ஸ். ஸோ ப்ரோட்டீன் ரிச் பேஸ்ட் ஃபுட்ஸும் அயர்ன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம ரெகுலராக எவ்ரிடே நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு லைக் யூ கேன் ஸ்டார்ட் சீயிங் யூ இம்ப்ரூவ்மெண்ட் இன் யூர் ஹேர். அதே மாதிரி எனக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு எண்ணெயை போட்டு தலையில் அதிகமாக அப்ளை பண்ணுவாங்க. தட்ஸ் ஆக்சுவலி அ மித். ஹேரில் நம்ம என்ன தான் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணாலும் ஒரு லேயர் மேலே ஆயில் உள்ளே போகாது. அது நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது. நம்மளோட பொறுத்த வரைக்கும் லைக் ஆயில் அப்ளை பண்ணால் முடி வளர்ந்துடும், அப்படி கிடையாது. தே ஆர் பீப்புள் ஹூ டோன்ட் நெவர் அப்ளை ஆயில். அவங்களோட ஹேரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ ஆயில் இஸ் நத்திங் டு டூ வித் யுவர் ஹேர் க்ரோத். நம்ம ஸ்கேல்பை ட்ரை ஆகாத லைட்டாக இட் வில் பூஸ்ட் யுவர் ஹேர் க்ரோத், அவ்வளோதானே கண்டி. ஆயில்னால நம்ம ஹேர் வளர்றதுன்றது இட்ஸ் அந்த அளவுக்கு இது கிடையாது. ஸோ நார்மலாக வந்து நீட்டாக ஆல்டர்னேட் டேஸ் உங்களுக்கு வெளில நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறீங்க டஸ்ட்லனா எவ்ரிடே யூ டேக் ஹேர் பாத் இஸ் ஆல்சோ நாட் அன் இஷ்யூ. எவ்ரிடேயும் நம்ம ஹேர் வாஷ் எடுக்கலாம். லைக் ஆல்டர்னேட் டேஸில் ஷாம்பு வாஷ், எவ்ரி டேஸில் வந்து நார்மல் ஹேர் வாஷ் எடுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு டேண்ட்ரஃப்லாம் இருக்குது அப்படின்னா டாக்டர் இட் செல்ஃப் வில் ரெக்கமெண்ட் டு டேக் ஹேர் வாஷ் வந்து ஒரு ஆல்டர்னேட் டேஸில் எடுங்கன்னு சொல்லுவாங்க. நீட்டாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாவே ஹேர் க்ரோத் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ எனக்கு வந்து ஹேர் தின்னிங் இருந்துச்சு. பிகாஸ் நான் ஒரு 4-5 முறை ஸ்ட்ரெயிட்னிங், கெரட்டின், அப்போது லைக் அந்த ஒரு கிரேஸ் எனக்கு பண்ணப்போ இப்போ இருக்க ஹேரை விட ஒரு 2-3 டைம்ஸ் நல்ல வால்யூமாக இருந்தது. தென் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஓகே இதுக்கப்புறம் ஏதோ பண்ண வேணான்னு ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஃபால் எனக்கு கண்ட்ரோல் பண்ணது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து ஆனியனோட ஜூஸ், சின்ன வெங்காயம். சில பேருக்கு அது ரொம்ப கோல்டாக இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் விடாத ஒரு 10 minutes இஸ் மோர் தேன் எனஃப். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லைக் அந்த ஜூஸை எடுத்துட்டு கோகனட் ஆயில் இருக்குல்ல அதில் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணுவேன். நாட் கம்ப்ளீட் ஹேருக்கு ஆயில் தேவையே கிடையாது. ஒன்லி ஃபார் த ஸ்கேல்ப் தான் நமக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி ஆனியன் அண்ட் கோகனட் ஆயில் இல்லை நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலுமே ஓகே, எந்த ஹேர் ஆயில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes இஸ் மோர் தேன் என்ன, 15 to 20 minutes பிஃபோர் ஹேர் வாஷ்க்கு நீங்கள் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது. என்னோடய ஹேர் க்ரோத் நல்லா இருந்தது. நமக்கு ஃப்ரண்ட்டில் தின்னான இடத்துலலாம் எனக்கு ரீக்ரோத் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். சூப்பர். இப்போது ஒரு சாரீ ட்ரிப்பிஸ்ட்டு இப்போது கொஞ்சம் ஒபீஸாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட்டாக தெரியணும் அப்படின்னா என்ன மாதிரி ட்ரேப் பண்ணுவீங்க சாரி? ஸோ ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் இப்போ வந்து சாரீ கட்டும் போது ஃப்ளீட் வைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேர் குண்டாக இருக்கேன் எனக்கு பெருசாக ஃப்ளீட் வைங்க அப்படின்னு வந்து நான் ப்ரைடலுக்கு போகும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். என் பொண்ணு கொஞ்சம் குண்டாக இருப்பா, ஃப்ளீட் பெருசாக. குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் நான் ஃப்ளீட் வைக்கிறது வந்து 8 ஃப்ளீட்ஸ் வைப்பேன் சின்னதாக. அதுதான் காமனாக. அது ஆமாம், யாராக இருந்தாலும் உங்களுக்காக இருந்தாலும் நல்லா ஒபீஸாக இருந்தாலும் அதே தான். ஸோ நம்ம பின்னிங் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒட்டி பண்ணுற ப்ளவுஸ் ஒட்டினா ஒல்லியாக இருந்தால் அங்கே பண்ணுவேன். இதே கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க தள்ளி பின் பண்ணுவேன். ஸோ நமக்கு சைடில் இருக்கிறது ப்ராப்பராக கவர் ஆகும். அதே மாதிரி வந்து ஒபீஸாக இருக்காங்களா ப்ராப்பராக ஷேப் வேர் போட்டுட்டு, இப்போ ஒபீஸாக இருக்கவங்க வந்து ரொம்ப தின்னான சாரியை ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது, சாஃப்ட் சில்க்ஸை. ஸோ நமக்கு தெரியும் நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஒல்லியாக இருக்கேன்னும் போது கொஞ்சம் திக்கான சாரீ கட்டினா கூட அவங்க நான் ரொம்ப ஒல்லி எனக்கு கொஞ்சம் நல்ல ஸ்கின்னியாக தெரியாத மாதிரி எனக்கு கொஞ்சம் பட்டு புடவையிலேயே நல்லா திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சப்பியாக தெரியும். நல்லா ஆரி ஒர்க்லாம் கொஞ்சம் நல்லா ப்ளவுஸ் கொஞ்சம் ஹெவியாக தைச்சா கையில் கொஞ்சம் குண்டாக தெரியும் அப்படின்னு போட்டும் போது நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஒபீஸாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக போகாத ரொம்ப லைட்டாக லைக் ஒரு சாஃப்ட் சில்க்கு அந்த மாதிரி சாரீஸ்லேயே வந்து ரொம்ப லைட் வெயிட் சில்க் சாரீஸ்லாம் கூட உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாரீ கட்டும் போது உங்களுக்கு பாடியோடு அது ரொம்ப நல்லா ஒட்டி போகும். ஸோ அப்போ வந்து ரொம்ப சப்பியாக தெரிய மாட்டீங்க. அதே வெயிட்டாக இருக்க சாரீன்னும் போது சாரியோட வெயிட்டும் சேர்த்து உங்களை காட்டும். ஆனால் சின்னதாக ஃப்ளீட் வச்சு நல்லா ஷேப் வேர் வச்சுட்டு நல்லா நீட்டாக ட்ராப் பண்ணி கட்டினாவே போதும். ஸோ சாரீ கட்டினாவே அழகு தான். அதில் ஒபீஸ் ஒல்லி அப்படிலாம் இல்லை. ஸோ நம்மளோட எடுக்கிற செலெக்ஷன் தான்.
ஸோ லைட் வெயிட் sarees வந்து நான் ப்ரிஃபர் பண்ணேன். நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா சாஃப்ட் சில்க்லாம் எடுத்தாங்கன்னா பிரைட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ பிரைடல் இல்லாத நார்மலாக நீங்கள் ஒபிஸாக இருக்கீங்க, நீங்கள் saree கட்டணும் அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட், நமக்கு இந்த ஜார்ஜெட் saree, ஷிஃபான் sarees அதெல்லாம் வந்து உடம்புல போட்டிருக்கதே தெரியாது, லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அது நீங்கள் டைப் பண்ணும்போது யூ லுக் ரொம்ப அந்த அளவுக்கு குண்டா தெரியாது, ஒல்லியாக தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சரண்யா. நீங்கள் சொன்ன ஆக்சுவலி ஸ்கின் பேம்பரிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் கிளியர்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குது. அது ஸ்பெஷலி டிசைன் ஃபார் ஆயிலி.